உயிர் பெறு என்று அது உயிர் பெற்றுச்சு. கம் டு லைஃப் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இட் பிகேம் a living being அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அதுக்கு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு கல்ச்சரை குறிக்கிறது, ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை குறிக்கிறது. அந்த நாமத்தின் பிள்ளைகளாய் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் என்றால் நம்மளும் சகலவற்றையும் டிஃபால்ட்டாக ஆளுகிறோம். இதே போல ஒரு நாளில் தேவன் நமக்காக பிலாத்து முன்னாடி நின்னார். ஹல்லேலூயா. நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்துக்கு உட்படுத்தினார், பாவத்துக்கு உட்படுத்தினார், நாம் பிழைத்திருக்க. லூக்கா 23 அதிகாரம் 46 லூக் சாப்டர் 23 verse 46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு, பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுக்கு இயேசுவுக்கு ஆவி இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:1 நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இங்க 2 நபரை குறித்து தானே போட்டிருக்கு, the son and the father. பிரியமான தேவஜனமே, அப்போ ஆவி என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று ஒரு ஸ்பிரிட், 2 அதோட ஆத்மா. திரும்பி நம்ம மறுபடியும் ஆதி ஆகமத்துக்கு நம்ம போவோம். ஆதி ஆகமம் 1 அதிகாரம் 26 வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷர்களை உருவாக்கினார், மனுஷனையும் மனுஷியையும் உருவாக்கி சொல்லுகிறார், அவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஆளட்டும். let them rule over everything. அவர்கள் ஆளக்கடவர் என்றார். பிரியமான தேவஜனமே, மனுஷனை அவன் உருவாக்கும் பொழுது, முதல் மனுஷனாகிய ஆதாமை தேவன் உருவாக்கின பொழுது ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதுகிறார். அதற்கு முன்னாடி எல்லாத்தையும் படைச்சார். ஊரும் பிராணியை படைச்சார், ஆகாயத்து பறவைகளை படைச்சார், கடல்களுக்குள்ள ஜீவிக்கிற ஜீவன்களை படைச்சார். பட் எதற்குள்ளேயும் அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதவில்லை. உயிர் பெறு என்று அது உயிர் பெற்றுச்சு. கம் டு லைஃப் அப்படின்னு சொன்னாரு. and it became a living being அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அப்படி என்றால் மனுஷனுக்கு மாத்திரம்தான் அங்கே ஜீவ ஆத்மா இருக்கிறது. வேற எந்த ஒரு கிரீச்சருக்கும் கிடையாது. ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டினா மேலே போகாது, அதுக்கு அழுது பிரயோஜனமே இல்லை. வீட்டில் நாய் வளர்க்குறீங்களா, அது சுகமேனமான புதைச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. அது கீழேயும் போகாது மேலேயும் போகாது. ஆனால் மனுஷனுக்கு தேவன் சோல் கொடுத்துருக்கார், ஆத்மாவை கொடுத்துருக்கார். பிரியமான தேவஜனமே, அது மாத்திரமல்ல, இங்கே 1 கொரிந்தியர் 15:45 எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு முன்பதாக யோபு 33:4 நாம் வாசிப்போம். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆங்கிலத்தில் மூல பாஷையில் இன்னும் அழகாக இருக்குது, the breath of the living God gave me soul. மனுஷனுக்கு தேவனுடைய சுவாசம் ஆத்துமாவை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15:45 நாம் பார்க்கிறோம், அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானா. எப்படி ஜீவ ஆத்மாவானா? ஆண்டவருடைய சுவாசத்தினா. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மனுஷனை உருவாக்குற இந்த ஃப்ளஷ் முக்கியம் கிடையாது. ஏன் மனுஷனை எல்லாவற்றையும் ஆள வைத்தார் தெரியுமா? அவனுக்குள்ள ஆத்துமா இருக்கிறது. அவருடைய சுவாசம் என்னும் ஆத்துமா நமக்குள்ளே ஜீவிக்கிறது. பிரியமான தேவஜனமே, அதுதான் நம் பிரசங்கில நாம் பார்க்கிறோம், ஆத்துமா படைத்த தேவனிடத்துக்கே திரும்பும் அப்படின்று. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அந்த சோல் இருக்கு. அந்த சோலுக்கு தான் தேவன் அத்தாரிட்டி கொடுக்குறாரு. நீ எல்லாவற்றையும் ரூல் பண்ண, நீ எல்லாவற்றையும் ஆளு, you will be the crown creation அப்படின்னு பண்றார். மீதி எல்லாமே ஜஸ்ட் a living being தான். ஆனால் அந்த சோல் கர்த்தருடைய சுவாசமாக இருக்கிறது. கர்த்தருடைய சுவாசமாக இருக்கிறபடினால் கர்த்தர் ஆதியும் அந்தமும் உள்ளவர், அவர் சாவாமை உடையவர். எனவே மனுஷனையும் அவர் சாவாமை உள்ளவராய் படைக்கிறார்.
இதற்குரிய ஆதாரம் கத்தோலிக்க வேதங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படி என்றால், கத்தோலிக்க வேதத்தில் சாலமோனின் ஞானம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது, விஸ்டம் ஆஃப் சாலமன். அந்த விஸ்டம் ஆஃப் சாலமன், கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். முதலாவது பிசாசின் பொறாமையினால் அந்த இன்றென்றைக்கும் வாழ வேண்டும் ஆள வேண்டும் அப்படின்னு படைத்த இந்த மனிதனுடைய ஆத்மா கெட்டு போகிறது. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு தடவையும் ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் உலாவிக் கொண்டிருந்தார் அப்படின்னு. So God created man to dwell along with him. அவரோடு சேர்ந்து வாழ தேவன் மனுஷனையும் மனுஷனையும் படைக்கிறார். ஆனால் அங்கே அப்படியே மாறுதலாக முடிகிறது. திரும்பி ஆதியாகத்துக்கே போங்க. ஆதியாகமம் நீங்கள் போனீங்க அப்படி என்றால், ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 8, ஆதியாகமம் 3:8 பாருங்க. அங்கே பாவம் நடக்கிறது. கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. கீழ்ப்படியாமல் போனவனுங்க இங்கே என்ன தப்பு பண்ணுறானுங்க பாருங்க. ஆதியாகமம் 3:8 சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது 2 பேரும் போய் ஓடி மறைஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் போய் மறைஞ்சாச்சாங்க. பிரியமான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, யோவான் 6:37, சங்கீதம் 9:10, என் இடத்துல வருகிற ஒவ்வொருவனையும் நான் புறக்கணிக்க மாட்டேன். அன்றைக்கு தேவன் படைத்த அந்த 2 ஆத்துமாக்கள் மறுபடியும் தேவனிடத்தில் போய் இருந்துச்சு அப்படி என்றால், அங்கே மன்னிப்பு உண்டாயிருந்திருக்கும். அங்கே மறுபடியும் சாவு இருந்திருக்காது, அங்கே சாபம் இருந்திருக்காது. ஆதாம் பழைய ஆதாமாய் மாறி இருக்க மாட்டான். ஆனால் they hid from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர்கள் மறைந்து போகிறார்கள். பிரியமான தேவஜனமே, அதிலிருந்து ஆரம்பிக்கிறது மனுஷனுடைய சாபம், மனுஷனுடைய பாவம். அங்கே தேவன் சபிக்கிறார், அங்கே சாவாமை மறைகிறது, சாவு உண்டாகிறது. முதல் முறையாக ஆதாம் தன்னுடைய மயிர் நரைக்கிறதை பார்க்கிறார். முதலாக தன்னுடைய தோள்கள் விழலாகிறத பார்க்கிறார். பிரியமான தேவஜனமே, சாபம், பாவம், பொறாமை, வஞ்சகம், கொலை எல்லாமே அங்கே உள்ள வருது. ஆதாமோ பழைய ஆதாமாய் மாறுகிறான். மனுஷனுடைய ஆத்மா கெட்டு போகிறது. ஆதாமின் வித்து சகல மனிதர்களும் அங்கே கெட்டு போகிறார்கள். தேவன் மனுஷனோடு சேர்ந்து வாழ முடியவே இல்லை. பரலோகம் அங்கே அடைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பரலோகம் மனுஷனுக்காக திறக்கப்பட்டு மனுஷனோடு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 3ஆம் அதிகாரத்திலே மனுஷன் செய்த தவறினால் பரலோகம் நித்தியமாக அங்கே அடைக்கப்படுகிறது. பிரியமான தேவஜனமே, மனுஷன் ஒரு நாள் ஹோலியாக இருக்கவே முடியாது. பிகாஸ் நம்மளுடைய முதல் மனுஷன் அங்கே பாவம் செஞ்சுட்டான். அதுதான் ரோமர் 3:10 நாம் பார்க்கிறோம். நீதிமான் ஒருவனும் இங்கே இல்லை. 3:11, 3:12, 3:12 எல்லாமே அதே தான் சொல்லுது. எல்லாரும் வழி தப்பி போனோம். பிரியமான தேவஜனமே, ஆனால் நம்முடைய ஆத்துமாக்காக அங்கே இயேசு சகல பாவங்களையும் சுமந்தார். இப்போதான் நம்மளுடைய வார்த்தைக்குள்ள நம்ம வரோம். இயேசு சொல்லுகிறார், பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் நான் ஒப்படைக்கிறேன். பிரியமான தேவஜனமே, தேவனுடைய ஆத்துமாவை பிதாவினுடைய கரத்தில் ஒப்படைக்கும் பொழுது எதற்காக முதலாவது ஒப்படைத்தார்? அதற்கு முன்பதாக அவருடைய ஆத்துமா எப்படிப்பட்டதாக இருந்தது? ஏசாயா 53 10ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாவது 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 53 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது மனசாட்சியோட அவன் ஜெனரேஷன் முழுக்க வருது. ஆனால் கிறிஸ்துவோ புதிய ஆதாம் அதை உடைக்கிறான். எப்படி உடைக்கிறான்? மாசில்லாத அந்த ஆத்மா,
ஒரு குற்றமும் அறியாத ஒரு ஆத்மா. மத்தேயுல நாம் பார்க்கிறோம், யூதாஸ் போய் சொல்றான், குற்றமில்லாத ஒரு மனுஷனை நான் காட்டி கொடுத்தேன். குற்றமில்லாத ஒரு ஆத்மா நமக்காக குற்ற நிவாரண பலியாய் மாறினது. ஹல்லேலூயா. எல்லா கில்ட்டையும் அவர் மேல அவர் போட்டுக்கிட்டாரு. அதேதான் 53:10 நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது. 12 பாருங்க, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. அங்கே நம்மளுடைய மொத்த பனிஷ்மெண்ட்டே டெத்து தான். ஆனால் இங்க அந்த டெத்தை தேவனுடைய ஆத்துமாவை அங்கே ஏற்றுக்கொள்கிறது. பிரியமான தேவஜனமே, ஆதாமிலிருந்து எத்தனையோ ஹோலி பீப்புள் வராங்க. ஆனால் அவர்கள் எல்லாத்துலேயும் God is trying to dwell with him. ஆதாமை போல நான் அவர்களோட சேர்ந்து வாழணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மோசையினால் கூட முடியல, யாராலையும் முடியல. பிகாஸ் nobody was holy. ஆனால் யோவான் 3:16 படி தேவன் மனுஷனை இவ்வளவாய் நேசித்தார், உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார், ரொம்ப நேசிச்சார். பார்த்தாரு, பரவாயில்ல, அந்த குற்றத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அந்த குற்றத்தை, மரணத்தை, சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அன்றைக்கு அவர் சிலுவையில் தொங்கின பொழுது சகல மனுஷனுடைய பாவமும் சாபமும் அக்கிரமங்களும் அவருடைய ஆத்மாவுக்குள் இருந்தது. அவருடைய ஆத்மா ஒரு குற்றம் நிறைந்த ஒரு ஆத்மாவாய் மாறினது. அந்த குற்றம் நிறைந்த ஆத்மாவாய் அன்னைக்கு அந்த ஆதாம் எதை செய்ய இழந்தானோ, இந்த புதிய ஆதாம் செய்கிறான். என்ன செய்கிறான்? குற்றம் நிறைந்த அந்த ஆத்மாவை பிதாவின் கரங்களில் ஒப்படைக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, பிதாவின் கரங்கள்ல ஆண்டவருக்கு முன்னாடி நடந்த பாவம் இல்லை, பிசியுடைய பாவம், ஏடியுடைய பாவம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இப்போ வரைக்கும் இனிமேல் பிறக்க போற ஜெனரேஷன் சகல பேருடைய பாவத்தையும் அந்த ஆத்துமா சுமந்தது. சுமந்தவராய் பிதாவின் மடியில போய் போடுறாரு. வச்சுக்கோங்க, எல்லாவற்றையும் நான் சுமந்துட்டேன். Everything is been already sacrificed. பிரியமான தேவஜனமே, மனுஷன் ஒரு நாளும் ஹோலியா இருக்க முடியாது. ஆனால் தேவனே நமக்காக அதை ரத்தம் சிந்தினார். பாருங்க, அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:45, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஹல்லேலூயா. பழைய ஆதாமை போல சகல பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு, ஆனால் முன் பழைய ஆதாமை போல அவர் மரணத்துக்குள்ளவராய் போகல, உயிர்ப்பிக்கிறவராய் மாறினார். ரோமர் 5:15 வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. எல்லா மனுஷருக்காகவும் அவர் ஒரேவர், ஒரே ஆத்துமா. அன்னைக்கு மரணத்தை ருசி பார்த்தது, சாவை ருசி பார்த்தது, குற்றத்தை ருசி பார்த்தது. பிரியமான தேவஜனமே, அந்த சிலுவையில தான் மனுஷனை சுத்திகரிக்க முடியும் என்று தேவன் முடிவு செய்தார். நம்ம ஒரு நாள் ஹோலியா இருக்க முடியாது. அன்னைக்கு அவர் நமக்காக வந்தார். யோவான் 1:7, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மூன்றாவதாக, பாவத்திலிருந்து ஒரு விமோசனம், சாபத்திலிருந்து ஒரு விமோசனம். கெட்டுப்போன ஆத்துமா எல்லாவற்றுக்கும் ஒரே ஆத்துமா அங்கே பலியாகி ஒரு புதிய ஜீவனை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறது. மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம், பிரியமான தேவஜனமே, ஆதாம் அப்படி செய்ததினால் சகலவற்றையும் ஆளும் அந்த பவர் மனுஷனை விட்டு பறிக்கப்படுகிறது, மனுஷனை விட்டு போகிறது. ஆனால் அதற்கு பதிலாக அங்கே யார் வருகிறார்? உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வருகிறார். ஹல்லேலூயா. மனுஷனை உலகத்தின் அதிபதியாய் தேவன் ஆதியாகமத்தில் படைக்கிறார். ஆனால் பிசாசோ அங்கே வஞ்சித்து அவன் அதிபதி ஆகிறான். அதேதான் இயேசு கூட அதுக்கு சாட்சி கொடுக்கிறார்.
ஆனால் சகல பாவங்களையும் எடுத்து அவர் பிதாவினிடத்தில் போனபடியே நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் மாறினோம். பரிசுத்தம் இல்லாமல் தீமையை தேவன் வெறுக்கிறார். அப்படி நம்ம வேதத்தில் நான் எல்லாத்துக்கும் நான் ரெஃபரன்ஸ் சொன்ன டைம் ஆகி தீமையை தேவன் வெறுக்கிறார். சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், He will never dwell in wickedness. நாம் தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம அவர் நமக்குள்ள வாசம் செய்யணும் அப்படின்றால் நம்ம இடத்துல தீமை இருக்கக்கூடாது. சிலுவையின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. நம்ம வாசிச்சபடி மூன்றாவதாக ஆண்டவர் பார்த்தார், ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைத்த பொழுது அவர்களோட சேர்ந்து அவர் வாசம் பண்ணினார். He dwelt along with them. ஆனால் இந்த தடவை ஆண்டவர் பார்த்தார், நான் திரும்பி வந்து மடிக்க முடியாது, ஒரே தடவை மடிச்சிட்டேன், அவ்வளோதான். நான் இனிமேல் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஸோ இங்கே இருந்து எல்லா குற்றத்தையும் சுமந்து போய் பிதாவின் மடியில் போட்டுட்டு இங்கே நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தோரில் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். சிலுவையின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, நாம் புதிய மனுஷனாய் மாறுகிறோம். தேவன் நமக்குள்ளே வந்து தங்குகிறார். ஹல்லேலூயா. உலகத்தை மாத்திரம்தான் அன்றைக்கு ஆதாமுக்கு அவன் ஆள கொடுத்தார். ஆனா இங்க நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு அப்புறம் பிதாவே நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். பிரியமான தேவஜனமே, மனுஷன் திரும்பி திரும்பி தப்பு செய்வான், அது கஷ்டம். I am going to help him. யோவான் 14:26 நாம் பார்க்கிறோம், என் நாமத்தினாலே பிதா உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார். பிரியமான தேவஜனமே, எது நல்லது எது கெட்டது சத்தியத்துக்குள்ளே அவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இனிமேல் நம்ம தவறு செய்ய முடியாது, இனிமேல் நம்ம தவறி விழக்கூடாது. தேவனே நமக்குள்ள வருகிறார். அன்றைக்கு ஆதாமுக்கு தேவன் எண்ணத்தை கொடுத்து அவன் இழந்தான். இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், பல பல பாஷைகளில் அவர்கள் பேசத் தொடங்கினார். பிரியமான தேவஜனமே, they spoke many languages of the world. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு கல்ச்சரை குறிக்கிறது, ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை குறிக்கிறது. which means மறுபடியும் மனிதன் சகல ராஜ்யபாரங்களையும் ஆளக்கடவன் பரிசுத்த ஆவியினால். ஹல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்கிறார், ராஜ்யங்களை நாங்கள் கட்டுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆதாமுக்கு கொடுத்தது உலகம் மட்டும்தான், ஆனால் பரிசுத்த ஆவியினால் நம்ம பெற்ற ஸ்லாக்கியம் இன்னொன்றும் இருக்கிறது. பாருங்க, எபேசியம் 6:12, Ephesians chapter 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஏவாளுக்கு அன்னைக்கு சர்ப்பத்துக்கு மேல அதிகாரம் இல்லை, பிசாசு மேல ஏவாளுக்கு அன்னைக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கல, அதனாலதான் வஞ்சிச்சுட்டான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 10:19, எபேசியர் 6:12, தேள்களையும் சர்ப்பத்தையும் நீ மிதிப்பாய். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவஜனமே, அன்னைக்கு ஒரே ஆத்மா பிதாவின் கரங்கள்ல நம்ம எல்லாருடைய குற்றத்தையும் சுமந்ததாய் அங்கே போகிறது, போய் சொல்லுது, இட்ஸ் ஓவர். அதை நம்ம முன்னாடி கேட்டோம்ல, முடிந்தது, சகலமும் முடிந்தது. ஆனால் திரும்பி வரும்போதும் பலத்த காற்றுடன் பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்த பொழுது வானம் திறந்தது அப்படின்னு. ஆதியாகமத்தில் வானம் மூடப்பட்டது,
அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, ஏதேனை விட்டு ஆதாமையும் ஏவாளையும் தேவன் துரத்தி அடிக்கிறார். Heaven was closed for man completely. ஆனால் இங்கே மத்தேயு 3:16 நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கும் பொழுது வானம் திறக்கிறது. வேற எங்கேயும் இந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியாது. Heaven was opened. ஒவ்வொரு அங்கே நின்ன ஒவ்வொருவரும் அதை கண்டார்கள். ஆம் பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு இந்த கிறிஸ்து மரித்த நாளில் இது ஒரு நமக்கு ஒரு குட் ஃப்ரைடே இல்லாமல் இட் இஸ் அ ஹாப்பி ஃப்ரைடே ஃபார் அஸ். ஒரு சந்தோஷத்தின் புனித வெள்ளி. ஹல்லேலூயா. இந்த புனித வெள்ளி இல்லை அப்படி என்றால் பரலோகம் எப்பொழுதும் நமக்கு மூடப்பட்டதாகவே இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, புதிய ஆதாமாகிய உமக்கு நன்றி, உம்முடைய பரிசுத்த ஆவிக்கு நன்றி. அதனால என்ன ஆயிடுச்சு? கிருபையின் காலத்துக்குள்ளே நம்ம வாழுகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துக்குள்ளே நம்ம வாழுகிறோம். இனிமேல் பாவத்துக்கு சாபத்துக்கு இங்கே இடமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ளே நான் வாழுகிறேன். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பாய். ஆகாய மண்டல ஆவிகளோடு உனக்கு போராட்டம் உண்டு, அதை நீ வெல்லுவாய். நாட் ஒன்லி திஸ் வேர்ல்ட், ஆதாமுக்கு கொடுத்ததோ மனுஷனுக்கு கொடுத்ததோ ஒரு இந்த உலகம் மட்டும்தான். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நம்ம பார்க்கிறது எல்லாமே நம்ம ஆளுவோம். வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் சமுத்திரத்துக்கு கீழே சமுத்திரத்துக்கு மேலே எல்லாமே நமக்கு கீழே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எப்படி? ஒரே நாமம் சகல நாமங்களுக்கு மேலாக உயரப்பட்டது. அந்த நாமத்தின் பிள்ளைகளாய் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் என்றால் நம்மளும் சகலவற்றையும் டீஃபால்ட்டாக ஆளுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். இயேசுவே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் சுமந்தீரப்பா. உம்முடைய ஆத்துமா, உம்முடைய ஆவி, அன்னைக்கு வேதம் அழகாக லூக்கால சொல்லுகிறது, அப்படி சொல்லி அவர் ஆவியை விட்டார். அந்த விட்ட ஆவி இன்னைக்கு ஒவ்வொருவருக்குள்ளையும் வந்து வாசம் செய்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளையும் வாசம் செய்கிறது. சிலுவையிலே அவர் மரணத்தை வேரோடு அழித்தார், சாபத்தை வேரோடு அழித்தார், வியாதி என்னும் கூரை முறியடித்தார். நாம் புதிய ஆதாமாய் மாறுகிறோம். இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர் அப்படி என்றார். அந்த உம்முடைய ஆவி எனக்கு தேவை. உம்முடைய ஆவி எனக்கு தேவை சுவாமி. பிரியமான தேவஜனமே, கிறிஸ்து மரித்த பொழுது மேகம் இருண்டது, இயேசு ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் வரும் பொழுது வானம் திரண்டது, பூமி அதிர்ந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேல் வந்தும் அமர்ந்தார். So today, இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் அப்பா. நீர் எனக்குள் வந்து வாசம் செய்யும். என் கூட கிடையாது, என் பக்கத்தில் கிடையாது, எனக்குள்ள வந்து வாசம் செய்யும். எனக்குள்ள இன்மீ லார்ட். என் குடும்பத்துக்குள்ள, எனக்குள்ள, என் ஆத்மாக்குள்ள என் பார்வை உங்க பார்வையா இருக்கணும், என் சிந்தை உங்க சிந்தையா இருக்கணும், என் செயல் உம்முடைய செயலா இருக்கணும். சொல்லுவீங்களா? விண்ணக காற்றே நீ என் மேல் வந்த அமர்ந்திடும், வெண்பூடாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ எனக்குள்ள வாங்க சுவாமி, என் ஃபேமிலிக்குள்ள வாங்க சுவாமின்னு சொல்லு. சிக்னஸ் மறையும், வியாதி மறையும், கடன் பிரச்சனைகள் மாறும். என் மேல் வந்த அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாரிய தூய தேவா. ஹல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நிப்போமா?
களத்தின் மேல் அசைவாடிய பலத்தின் மேல் பலனடைய. பிரியமான தேவஜனமே, இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் நீ ஒவ்வொருவனும் கிருபை பெற்றவளாய், கிருபை பெற்றவளாய் நீ இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லு, இந்த கிருபையின் காலம் நிறைவாகிறதுக்கு முன்பதாக என்னை நீ நிரப்புமா, என்னையும் ஒரு புதிய ஆதாமாய் மாற்று, என்னையும் ஒரு புதிய வல்லமை உடையவனாய் மாற்று. உம்முடைய நாமத்தினால் சகலவற்றையும் நான் ஆளட்டும் சொல்லுங்க. பூராவை போல என் மேல் வந்த மந்திரும் விண்ணக காற்றே நீ என் மேல். இயேசுவே, உம்முடைய ஆவி யாரெல்லாம் இன்றைக்கு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் வந்து இன்றைக்கு அமரட்டும். Let heaven be opened to their family. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு பரலோகம் திறக்கப்படுகிறது. காற்றே நீ என் மேல் வெண்பூராவை போல. எங்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் அப்பா, சமாதானம் பெருகட்டும் அப்பா. இந்த புதிய மனுஷர்களாய் மனுஷிகளாய் மாறப்போகிற இந்த நாள்ல, இந்த புனித வெள்ளியில இயேசுவா, அன்னைக்கு உலகமே இது ஒரு முடிவு என்று நினைத்தது. ஆனா அங்கேதான் ஒரு புதிய துவக்கம் ஆரம்பித்தது. ஆமென் இயேசுவாமே, உமக்கு நன்றி அப்பா. அங்கே ஒரு ப்ரொமோஷன் உண்டானது. தேவாலயத்தின் திரை கிழிந்தது. அதே போல இன்றைக்கு இயேசுவே, இந்த நாளில் எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன். எத்தனை பேர் ப்ரொமோஷனுக்கு ஜோம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்பா, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. இயேசுவே, உங்கள் சுப்பீரியர்ஸ்க்கு முன்பதாக நீர் நில்லும் அப்பா, நீர் நில்லும். அதே போல் நன்மைகளுக்காய் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் நன்மைகளை அடையட்டும் அப்பா. நீர் ஜீவிக்கிறேன், நீர் வல்லமை உடையவர் என்பதை நிரூபியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.